வணக்கம் நண்பர்களே! சிவா அயலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம கபிலனுக்கு உண்மைய தெரிஞ்சுட்டு, நம்மளோட அப்பா உதய பெருமாள் நம்ம அம்மாவுக்கு துரோகம் செய்திருக்காரு, ஏமாத்தியிருக்காரு. அவரு இந்த சங்கரிக்கும் கணவர் தான். இந்த சிவாவோட அப்பா உதய பெருமாள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட நம்ம சிவா பாக்கெட்லேருந்து பறந்த அந்த ஃபோட்டோவ எடுத்துக்கிட்டு உதய பெருமாளுக்கு மூஞ்சில வச்சே காட்டுறாங்க. "இது யாரு தெரியுதா அப்பா?" அப்படின்னு கேட்க நேரம், "என்னடா ஒரு ஃபோட்டோவை கொண்டு வச்சுட்டு இது யாருன்னு கேட்குறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. வேற யாரும் இல்லை, இது சிவாவோட அம்மா. அதுக்கு தோளில் ஒரு கை இருக்கு, அதில் ஒரு மோதிரம் இருக்கு, இதெல்லாம் யாருக்கு அடையாளம்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு அப்படியே நடுங்க வச்சுறாங்க உதய பெருமாளை. இதை பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு நம்ம இந்திராணியும் ஆடி போகிறாங்க. என்னது உண்மையாட்டே சிவா அயலி சொன்னது உண்மைதான். இப்போ சிவாயும் அயலியும் எவிடன்ஸை காட்டாண்டா, இந்த கபிலனே காட்டிட்டான். இனி இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேண்டும்? நம்ம சித்தப்பாவோட கை தான் அவங்க தோல் மேலே இருக்குது, அவங்க போட்டிருந்த அந்த மோதிரமே சாட்சி அப்படின்னு இந்திராணி சீலை குத்திராங்கங்க. நம்ம கபிலன் அப்படியே தோலை உரிச்சு காட்டிறாங்க. உதய பெருமாள், நீங்கள் ஏமாத்துனது போதும், நீங்கள் இந்த சிவாக்கும் அப்பா தான் அப்படின்னு காட்டி, அதுக்காக தான் சிவா எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் அயலியோட இருக்கானா, அதுக்கு இதுதான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு காட்டிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க. கபிலன் அந்த சிவாவோட அம்மா ஃபோட்டோவை அப்படியே தூக்கிட்டு, இன்னைக்கு அப்பாக்கே முகத்திரையை எல்லார் முன்னாடியும் கிழிச்சு தொங்கப்பட வேண்டியதான் அப்படின்னு தூக்கி கொண்டு நம்ம உதய பெருமாள் கிட்ட காட்டுறாங்க. "அப்பா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்க நேரம், "இல்லை, நீ நாட்டு ஒரு ஃபோட்டோயை கொண்டு காட்டுறா, எனக்கு ஒன்றும் தெரியாது" அப்படின்னு அரண்டு போய் நிற்கிறாங்க. ஏன்னா அது சங்கரியோட ஃபோட்டோ அப்படின்னு நல்லாவே உதய பெருமாளுக்கு தெரியும். அதனால அப்படியே ஷாக்காகவே நிற்கிறாங்க. இவனுக்கு இந்த ஃபோட்டோ எங்கேருந்து கிடச்சி, நம்ம பற்றிய ரகசியம் எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு அந்த இடத்துல செமையாக கோவப்படுறாங்க. அதோட பார்த்தோன்னா, "அப்பா, நீங்கள் சொல்லாமல் இங்கேருந்து தப்ப முடியாது, இப்போ நீங்கள் சொல்லணும்" அப்படின்னு நிற்கிறாங்க. இந்திராணி, "சித்தப்பா தான் தெரியாதுன்னு சொல்லாங்கல்ல கபிலா, அதுக்கு பிறகு எதுக்காக மறுபடியும் சித்தப்பா கிட்ட இந்த ஃபோட்டோயை காட்டி சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி சொல்லுவாங்க, நீ புரிஞ்சுக்க மாட்டியா" அப்படின்னு கேட்க நேரம், "இல்லைக்கா, இவர் ஏமாத்துறாரு, இவர் பொய் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்கு துரோகம் செய்திருக்காரு, இது பக்கத்தில் இருக்குது வேற யாரும் இல்லை, சிவாவோட அம்மா சங்கரி" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அப்படியே உதய பெருமாள் நடுங்கிறாங்க. உதய பெருமாள் நடுக்கத்தை பார்த்து நம்ம இந்திராணி தூக்கி வாரி போட்டது சரிதான். அப்போ சிவாவோட அப்பா உதய பெருமாள் நம்ம சித்தப்பா தான் போல இருக்கு. இவரோட ஃபேஸே காட்டி கொடுக்குதுல, நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ இவர் செய்யக்கூடிய செயலில் இவர் பொய் சொல்கிறாரு, உண்மையாக இவர் தான் சிவாவோட அப்பான்னு நம்ம சொல்லிடலாம், அந்த அளவு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணியே மூக்குக்கு மேலே விரல் வைக்கிறாங்க. "அப்பா, நீங்கள் சொல்லுங்கள், நீ அந்த சங்கரி அவங்க தோல் மேலே கை இருக்குதுல்ல, அதில் இருக்க மோதிரத்தை பார்த்தீங்களா, அந்த மோதிரம் யார்? அது உங்கள் தானே, உங்கள் கை அது. நீங்கள் அப்போ சங்கரி உங்கள் மனைவி, நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு துரோகம் செய்திருக்கீங்க" அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதை கேட்டதும், "இல்லைடா, இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "சித்தப்பா, நானே கேட்கணும்னு சொன்னேன், சிவாவையும் அயலியும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சிவாவுக்கு நீங்கள் தான் அப்பான்னு தெரியுது, நீங்கள் சொல்லுங்கள் சித்தப்பா, நீங்கள் எங்கே தப்பு பண்ணீங்க, நான் சித்திக்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்ல நேரம், கையும் களவுமா நம்ம கபிலனுக்கிட்ட சிக்கியாச்சு, இனி தப்பவே முடியாது, கூடவே இந்திராணியும் தூக்கிட்டா அப்படின்னு உண்மையை கொட்டுறாங்க. "ஆமாம் சிவா, வேற யாரும் இல்லை, என்னோட பையன்தான், எனக்கும் சங்கரிக்கும் பிறந்த பையன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தூக்கி வாரி போடுது நம்ம இந்திராணிக்கு. நம்ம அயலிய சிவாயும் ஆதாரத்தை கொண்டு வாங்க, அது கொண்டு வாங்கன்னு நம்ம விரட்டுறோம். ஆனால் கபிலனே இப்படி ஆதாரத்தை கொண்டு வந்துட்டான் அப்படின்னு இடத்துல சொல்கிறாங்க. கபிலன் "எப்பா, என்னப்பா சொல்கிறீங்க, எங்கள் அம்மாவுக்கு துரோகம் செய்திருக்கீங்க, இத்தனை வருஷமாக என்னையும் ஏமாற்றிட்டு இருக்கீங்க, இந்த குடும்பத்துக்கு ஒரே ஆண் வாரிசு நான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ அதில் மண்ணள்ளி போட்டுட்டீங்கப்பா, இப்போ பதிலுக்கு சிவாயை இணைச்சிட்டீங்க, இப்போ நீங்கள் உங்களை அப்பான்னு சொல்கிறதுக்கே எனக்கு கேவலமாக இருக்குது, இன்னையிலேருந்து சொல்லேன், எங்களுக்கும் உங்களுக்கும் ஒட்டும் உறவும்
இல்லைப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதோட வந்து செல்வநாயகி வந்து இந்த சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓடி வராங்க. என்ன ஆச்சு கபிலா என்ன அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான், அம்மா இந்த ஆள் உனக்கு என்னை ஏமாத்திருக்காருமா, இவருக்கு இன்னொரு குடும்பம் இருந்திருக்கு, இந்த ஃபோட்டோயை பாரு அப்படின்னு வந்து காட்டுறாங்க. இது யாருடா அப்படின்னு வந்து கேட்க நேரம், இது சங்கரி சிவாயோட அம்மா, இவர் வந்து இவங்களையும் வச்சிருக்காரு, அவங்க தோள் மேலே ஒரு கை இருக்குல்ல, அது வேறு யாரோட கையும் இல்லை, அப்பாவோட கை பாரு அப்படின்னு வந்து சொன்னேன்னா, ஆமாம் அப்பா கையில் இருக்க அதே மோதிரம், அப்போது இதை வச்சு தான் இந்த அயலியும் சிவாயும் இந்த வீட்டில் இருக்காங்களா, எனக்கு தெரியாமல் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல, இனிமேல் உங்களை என் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது, நாங்கள் வந்து உங்களை வந்து அப்படியே உதறி தள்ளுறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செல்வநாயகி காண்டாறாங்க. அதோட எல்லா சொத்துக்கும் என் பையன்தான் ஒரு வாரிசுன்னு நினச்சா இப்போ இந்த சிவாய்க்கும் வாரிசா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆடி போய் நிற்கிறாங்க. இது தெரியாமல் அயலியும் சிவாயும் வந்து அங்கேருந்து வராங்க. அந்த ஃபோட்டோ மிஸ் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து காட்ட நேரம், சரி நம்ம கபிலன் நம்ம சிவாய் கிட்ட நேராக அந்த ஃபோட்டோயை காட்டி இது தானே உனக்குள்ள ஆதாரம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தூக்கி வாரி போடுது. கபிலன் கையில் இந்த ஃபோட்டோ எப்படி கிடச்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஷாக்கிங்காகவே நிற்கிறாங்க நம்ம சிவாயும் அயலியும். அதே நேரம் இப்போ தெரிஞ்சுட்டு உங்கள் அம்மா சங்கரி எங்கள் அப்பா கூட வந்து தொடர்பில் இருந்திருக்காங்க, அதில் பிறந்த பையன்தான் நீ, இப்போ நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா இந்திராணி ஷாக்காகிறாங்க. உடனே வந்து இனி நீ நாங்கள் இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது, இப்போ வந்து உண்மை தெரிஞ்சிடுச்சுல, இப்போவே மூட்டையை முடிச்சு கெட்டிட்டு போய் இவ்வளோ சொத்துக்கும் நான் தான் வாரிசு அப்படின்னு வந்து கபிலன் சண்டைக்கு நிற்கிறாங்க. எனக்கு இந்த சொத்து சுகம் எல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து என் அப்பா வாயால் நான் தான் பையன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதா சித்தி, எனக்கு இந்த சொத்து சுகத்துக்கெல்லாம் நான் ஆசைப்படக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு வந்து கபிலன் வாயிலிருந்து நம்ம சிவா வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டு கபிலன் நடுங்கி போகிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம செல்வநாயகி இப்படி வந்து இவன் சொத்து சுகத்துக்கு தேவையில்லைனா இந்திரா இப்போவே இந்த இடத்த விட்டு போகட்டும், இந்த மனுஷன் தான் தப்பு செய்து இப்படி வந்து பெற்று வச்சிருக்காருனா இவன் எல்லாம் வாரிசாகிட முடியுமா, என் பையன் கபிலன் தான் இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் சித்தி நான் வந்து சிவாகிட்ட வாக்கு கொடுத்ததே நீ வந்து ஒரு உண்மையாக வந்து எனக்கு வந்து தம்பினா, அதான் வந்து சித்தப்பாக்கி பிறந்த பையனா உனக்கு உள்ள உரிமையை மீட்டு வாங்கி தரது என்னோட பொறுப்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீட்டில் கபிலனை மாதிரி ஈக்குவல் ரைட்ஸ் வந்து சிவாய்க்கு வந்துட்டு அப்படின்னு வந்து அதே மாதிரி ரித்திகாவுக்கு என்ன உரிமை இந்த வீட்டில் இருக்கோ அதே ஒரு உரிமை அயலியும் இருக்குது. அயலியும் எனக்கு வந்து தம்பியோட மனைவி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அயலியையும் அவங்க வந்து சிவாய்க்கும் முன்னுரிமை கெடுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே செல்வநாயகி நடுங்கி போகிறாங்க. எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோம் அதெல்லாம் நடந்துட்டு, இதெல்லாம் இந்த மனுஷன் செய்த தப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம உதயபெருமாளை பலார்னு வந்து அடிக்கிறாங்க. எங்கள் அப்பாயை நீங்கள் அடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து செல்வநாயகி கையை பிடிச்சி வச்சு ஆட்டுறாங்க நம்ம சிவா. அதோட பார்த்தோன்னா இந்திராணி இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் நிரூபிக்காமலே இந்த உரிமை உண்மை வந்து என்றைக்கும் மறைச்சு வைக்க முடியாது, வெளிப்பட்டுரும். இப்போ கபிலன் வந்து இந்த உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம கபிலன் யோசிக்கிறாங்க, அப்போ இவன் போலீஸ் இல்லை, இவனோட அப்பாவை தேடி தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான், அப்போ உண்மையாக போலீஸு யார், அது ரித்திகாலா அயலியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கபிலன் யாராக இருக்கும் அப்படின்னு வந்து மண்டையை போட்டு குழப்பம்